டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A படிக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியில ஃபைல் கான்செப்ட் அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஃபைல் கான்செப்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நமக்கு ஃபுல் மார்க் ஸ்கோரிங் ஏரியாவா இருக்கக்கூடிய ரீசனிங் ஆகட்டும், லாங்குவேஜஸ் தமிழ் இல்லை அப்படின்னா இங்கிலீஷ், இந்த லாங்குவேஜஸ்ல நீங்க ஃபுல் மார்க் எடுக்கணும். சரிங்களா? இப்போ ரீசனிங்கை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 40 கொஸ்டின், லாங்குவேஜ்ல ஒரு 60 கொஸ்டின், டோட்டலா நீங்க 100 கொஸ்டினையும் கன்ஃபார்மா கரெக்டா போட்டுட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் நீங்க போஸ்டிங் அடிச்சிடலாம். சரிங்களா? இப்போ இதுல உங்களுக்கு ஸ்டேட் ரேங்க், சரிங்களா, ஸ்டேட் ரேங்க் ஹோல்டரா மாத்துறதுக்காக தான் இந்த ப்ராக்டிஸே. இந்த ஃபைல்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நேரா நம்மளோட இன்ஸ்டியூட்டுக்கு போறீங்க, அங்க படிச்சுட்டு இருக்கீங்க, உங்களோட ஸ்டடி ஹால்ல இந்த ஃபைல்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கும். ரீசனிங்க்கு தனி ஃபைல் இருக்கும், தமிழுக்கு தனி ஃபைல் இருக்கும், இங்கிலீஷ்க்கு தனி ஃபைல் இருக்கும். எடுக்க போறீங்க, திருப்பி அதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நீங்க சால்வ் பண்ணி பார்க்க போறீங்க. அதோட சொல்யூஷன் பின்னாடியே இருக்கும், சொல்யூஷனையும் நீங்க வியூ பண்ணி பார்த்துருவீங்க. சரிங்களா? இந்த ஃபைல் கான்செப்ட் அப்படின்றது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் 1 நம்ம டெய்லி ப்ராக்டிஸ்லயே இருக்கணும். சரிங்களா? எக்ஸாம் காலுக்கு போறதுக்கு முன்னாடி வர கண்டினியூவா நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராக்டிஸ்லயே இருக்கணும். ரெண்டாவது, நம்ம படிச்சத செல்ஃப் எவல்யூஷன் பண்றதுக்கான சரியான டூல் இது. மூணாவதா கன்சிஸ்டன்சி, கண்டினியூவா நம்ம ஒரு வேலையை பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா அது சக்சஸ் ஆயிடும். சரிங்களா? நாலாவதா வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க எதிர்பார்த்த போஸ்டிங்க வாங்கிட்டு ஸ்டேட் ரேங்க் ஹோல்டரா மாறிடலாம். ஏன்னா நமக்கு இந்த லாங்குவேஜ் தான் ரொம்ப முக்கியம். பிளஸ் ரீசனிங் ஒரு 40. சரிங்களா? அப்போ மொத்தம் இந்த 100 நம்ம கையில வச்சுட்டோம் அப்படின்னா கன்ஃபார்மா நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்டிங் வாங்கிடலாம். இது போக இந்த ஃபைல பொறுத்தளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசிக்கா அந்த ஃபைல் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 3 ஃபைல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ரீசனிங் ஃபைல். இந்த ரீசனிங் ஃபைல் எப்படி இருக்குன்னு பாருங்க. உள்ள ஓபன் பண்ணீங்க அப்படின்னா வரிசையா கொஸ்டினா இருக்கும். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நீங்க சால்வ் பண்ணி பார்த்துட்டு பின்னாடி இதுக்கான சொல்யூஷன்ஸும் வச்சிருப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க டெஸ்ட் போட்டு முடிக்கணும். டெஸ்ட் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அதோட சொல்யூஷன்ஸை வியூ பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? இது ரீசனிங். இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜுக்கு ஒரு ஃபைல் போட்டிருக்காங்க. சரியா? தமிழ் லாங்குவேஜுக்கு ஒரு ஃபைலு, அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு ஒரு ஃபைல். இப்போ இந்த ஃபைல் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப் டு இப்ப நமக்கு தமிழ்ல வந்து 23 டாபிக் இருக்கு அப்படின்னா அது ஃபுல்லாவே வந்துடும். ஒவ்வொரு டாபிக்குக்கும் ஒரு ஃபைல். இங்கிலீஷ்ல 22 டாபிக் இருக்கா, அதுக்கு ஒரு ஃபைல். ரீசனிங்கை பொறுத்த மட்டும் ஃபுல் டெஸ்ட் 40 கொஸ்டினா இருக்கும். 27 டாபிக்கையும் கவர் பண்ணி தான் அந்த கொஸ்டின் இருக்கும். சரிங்களா? அப்ப நீங்க கண்டினியூவா வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராக்டிஸ் பண்றப்ப உங்களுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த ஃபைல்ஸ். சரிங்களா? அப்ப நீங்க பொது தமிழை பொறுத்தளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 60, அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 40. அப்ப மொத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 கொஸ்டினுமே நீங்க ஈஸியா எடுத்துடலாம். சரிங்களா? இது எங்க எல்லாம் அவைலபிளா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி ஒரு லாங்குவேஜ், ஒரு ரீசனிங், இதை கண்டினியூ ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ். சரிங்களா? இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 24x7 ஸ்டடி ஹால்ல அவைலபிளா இருக்கும். சரிங்களா? ஃபைல் அந்த டேபிள்லயே கிடக்கும். சரிங்களா? இது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மத்த மாதிரி டெஸ்ட் டைம் அது இதுன்னு வச்சு நம்ம கன்ஃபியூஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை. உங்க ஓன் டைமுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? எனக்கு இப்போ ஒரு 1/2 hour கிடைக்குது, நான் 1/2 hourல என்ன ப்ராக்டிஸ் பண்ணும், இல்லை ஒரு 2 hours கிடைக்குது, 2 hoursக்கு நான் என்ன ப்ராக்டிஸ் பண்ணும் அப்படின்ட்டு உங்களோட ஓன் டைமுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஓஎம்ஆர் ப்ராக்டிஸும் இதுல நீங்க எடுத்துக்கலாம். இப்போ அங்க ஒரு ஓஎம்ஆர் சீட் இருக்கும், அந்த ஓஎம்ஆர் சீட் எடுத்து நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணிக்கணும். சரிங்களா? இது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சால்வ் பண்ணி சொல்யூஷனோட கொடுத்துருவாங்க. இதுதான் அந்த ஃபைலோட கான்செப்ட். புரியுதுங்களா? அடுத்து முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபைல்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் ஸ்டாண்டர்ட். கொஸ்டினை பொறுத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும்தான் அந்த கொஸ்டின் இருக்கும். சரிங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும்தான் அந்த கொஸ்டின் இருக்கும். அப்ப நீங்க போடுறப்பே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டாபிக் போடுறீங்கன்னா எக்ஸாம்ல இப்படி எல்லாம் கேட்பாங்க அப்படின்ற அனாலிசிஸ் நமக்கு வந்துடும். அதுக்கப்புறம் பேஸ்ட் ஆன் சிலபஸ், சிலபஸ்ல என்ன டாபிக் இருக்கோ அதுல மட்டும்தான் வரிசையா கொடுத்துருப்பாங்க. இது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸை நீங்க திரும்ப திரும்ப சால்வ் பண்ணி பாக்குறப்ப நீங்க அந்த கொஸ்டின் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்மளே முடிவு பண்ணிடலாம். அது போக எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸா அது ஒரு இருக்கும். சரி, சரிங்களா? சரி, அடுத்தது இப்போ நம்ம ஜென்ரல் தமிழை பொறுத்தளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா 23 ஃபைல்ஸ் போட போறோம். அதுல ஒரு டாபிக்கு ஒரு ஃபைல். மேபி நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, சொல்யூஷனும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா
அந்த டாபிக்கை ரெண்டா உடைச்சு உங்களுக்கு 2 ஃபைலாவோ 3 ஃபைலாவோ டாபிக் ஏத்தாப்புல மாத்திக்குவாங்க. அதே மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷ்ல 22 ஃபைல் போட போறோம். ரீசனிங்கை பொறுத்தவரை மொத்தம் 30 ஃபைல் இருக்கும். நம்பர் ஆஃப் டாபிக்ஸ் 27, 40 கொஸ்டின் கேட்பான். சரிங்களா? மேபி மினிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாபிக்ல ஒரு கொஸ்டின், கொஞ்சம் பெரிய டாபிக்ல 2 கொஸ்டின்ஸ் போகும். சரிங்களா? அப்ப அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபைல்ஸ் இருக்கும். இது போக வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபைல் டெஸ்டோட அட்வான்டேஜஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு ஸ்டடி ஹால்ல ஒரு என்விரான்மெண்ட்ல உட்காந்து படிக்கிறீங்க. அப்ப உங்களுக்கு தெரியாத பக்கத்துல இருக்கவங்ககிட்ட கேட்பீங்க, ஏன் இப்படி கொடுத்துருக்காங்க, இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு டீம் ஒர்க் பில்டப் ஆகும். ஆக்சுவலா இது ஒரு முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க படிக்கிறதுக்கான ஸ்டடி என்விரான்மெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்றோம். சரிங்களா? புதுசா உருவாக்குறோம். ஸ்டடி என்விரான்மெண்ட் இருக்கும். சரிங்களா? இது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒரு ரேங்க் ஹோல்டரா மாறிடுவீங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளேயே ஒரு கோஆபரேஷன் கிடைச்சிடும். சரியா? நீங்க இந்த சம் சால்வ் பண்ணி பாருங்க, நீங்க இந்த சம் சால்வ் பண்ணி பாருங்க அப்படின்ட்டு உங்களுக்குள்ளேயே ஒரு கோஆபரேஷன் கிடைச்சிடும். அப்ப பேசிக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபைலை நம்ம திரும்ப 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 பாக்குறப்ப உங்களுக்கு எக்கச்சக்க அட்வான்டேஜஸ் இருக்கு. நீங்க இதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபைலை நீங்க வீட்டுக்கு யாரும் எடுத்து போக முடியாது. நம்மளோட ஸ்டடி ஹால்ல மட்டும்தான் இருக்கும். ஸ்டடி ஹால் டேபிள்லயோ இல்ல அந்த இன்சார்ஜ்கிட்டயோ இருக்கும். நீங்க போய் அதை கேட்டு வாங்கி நம்ம இன்ஸ்டியூட்டுக்குள்ள மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமே தவிர வெளியில வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியாது. அதனால மேக்சிமம் உங்களோட டைமை ஃபுல்லா ஸ்டடீஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி இங்க உட்காந்து நல்லா படிங்க. திரும்ப 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 பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்றப்பதான் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஏன்னா பிராக்டிஸ் மேக் ஏ மேன் பெர்ஃபெக்ட். நமக்கு ஐடியா கிடைச்சிரும். நம்ம எதையோ நோக்கி ஓடிட்டு இல்லாம ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி ஓடிட்டு இருப்போம். திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்றப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா செல்ஃப் அனலைசிஸ் பண்ணுவோம். இந்த கொஸ்டின் நம்ம இன்னும் படிக்கலன்னு கண்டுபிடிப்போம். அந்த ஏரியாவை கவர் பண்ணுவோம். இந்த மாதிரி தொடர்ச்சியா உங்களுக்கு என்ன கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா நிறைய ஐடியாலஜிஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இந்த ஃபைல் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட 6 இன்ஸ்டியூட்லயுமே அவைலபிளா இருக்கும். ஸ்டடி ஹால்ஸ்ல நீங்க எப்ப வேணாலும் போய் போட்டு பாத்துக்கலாம். தேங்க்யூ.